둘, 셋, 박! 자, 안녕하세요. 방탄소년단입니다. 짜가치, 라모스다. ஹாய் எல்லாருமே, சில எப்படா இருக்கீங்க? சரங்கி லவ் யூ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷேட்ஸ் ஆஃப் லவ்வோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எபிசோட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இதோட கதை புரியும். ஓகே, ஸோ மறக்காமல் கமெண்ட் லைக் பண்ணிட்டு போயிடுங்க. வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நாளைக்கு வந்து ஜெயப்போட ஒரு ஒன் ஷாட் வருது, ஓகேவா? ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம கடைசியில் எது வரைக்கும் விட்டு போனால் வந்து எங்கள் லக்ஷிக்கும் ஜிம்மனுக்கும் செம்ம சண்டை போயிருக்கோம். அந்த சண்டையில் பிரின்சிபல் ரூமுக்கே 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இங்கே வந்து சில சண்டைகள் நடந்திருக்கும், லைக் வந்து லக்ஷியோட பேரண்ட்ஸ்க்கும் ஜிம்மனோட பேரண்ட்ஸ்க்கும். அதுக்கப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை வந்து அந்த ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு வேறு ஸ்கூலில் வந்து சேர்த்து விட்ருப்பாங்க. ஸோ அதோடு விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே லக்ஷியை தான் பார்க்க போகிறோம். அவள் பார்த்திங்கன்னா வந்து ஜிம்மன் உட்காந்துட்ட ப்ளேஸே வந்து லைட்டாக முடிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. இதை வந்து வயனும் கனியும் வந்து கவனிக்கிறாங்க. ஓய், என்னது கனி? இல்லை, நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன். இவ அந்த ஜிம்மன் உட்காந்து பெஞ்சு சும்மா பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயனுமே பார்க்குறா. ஆமாம், என்னாச்சு இவளுக்கு தெரியல, ஒரு வேளை அவனை மிஸ் பண்ணுறாளோ? ஏய், அவன் ஸ்கூலை விட்டு போனான்னு தெரிஞ்ச உடனே சந்தோஷப்பட்ட முதலாளி இவ தானடி. ஆமாம்ல, சரி. ஸோ அந்த விஷயத்த பேசிட்டு அப்படியே இருந்துகிட்ருக்காங்க. லக்ஷிக்கிட்ட எதுவுமே கேட்கல. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக பார்க்க போகிறது யாருன்னா நம்ம ஜிம்மனை தான். ஸோ ஜிம்மனுக்கு செம்ம அட்வைஸாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்கள வந்து ஸ்கூலில் வந்து சேர்த்திட்டாங்க, ஓகேவா? ஸோ ஜிம்மனை வந்து வேறு ஏதோ ஸ்கூலில் வந்து சேர்த்திட்டாங்க. அந்த நைட்லேருந்து அந்த மனுஷனுக்கு வந்து அட்வைஸாக போயிட்டுருக்கு. இங்கே பார், இந்த ஸ்கூல்லேயே ஏதாவது சண்டை ஏதாவது உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அவ்வளோதான், உன்னை வெளுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செம்மையாக வச்சு திட்டிகிட்டு இருக்காங்க. ஜிம்மன் எல்லாத்துக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேப்பா, என்னை நம்புங்கப்பா அப்படிலாம் சொல்கிறாரு. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ஃபுல்லாக வந்து ஜிம்மனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. காலையில் எழுந்ததுக்கப்புறமும் கூட ஜிம்மனுக்கு வந்து அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே பாரு ஜிம்மன், ஏற்கனவே உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு, இதுக்கு மேலே உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, புரியுதா? புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அம்மா ஜிம்மனை ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே அதுக்கப்புறம் ஜிம்மனை வந்து அவங்க அப்பா கூட போயிருப்பார். அங்கே ஸ்கூலுக்கு போகிற வழி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்பா வந்து ஜிம்மனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து ஸ்கூலுக்கும் போய் சேர்ந்தாச்சு. ஜிம்மன், அப்பா, இந்த ஸ்கூல்லையாவது நல்ல பிள்ளையாக நடந்துக்கோ, புரியுதா? புரியுதுப்பா. ஏதாவது மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சு, வராதுப்பா, வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, உன்னை வெளுத்து போடுவேன், புரியுதா? நேற்று சொன்னது தான். புரியுதுப்பா. இங்கே அப்படியே வந்து பார்க்குறாரு. ஏன்னா வந்து அவருக்கு இப்போ வேலை இருக்குது, போயாகணும். அப்போ டக்குன்னு யாரையோ ஒரு டீச்சரை வந்து கூப்பிட்றாங்க. டீச்சர், சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்? அது மேம், என்னோடய பையன் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து புதுசு, இப்போ தான் அட்மிஷன் போட்டிருக்கோம். ஓகே, அவனுக்கு வந்து எந்த கிளாஸ் அப்படின்றது தெரியாது, எனக்குமே இப்போ வேலை இருக்குது, அவனை கொஞ்சம் கிளாஸில் கொண்டு போய் விட்டுறீங்களா? எந்த கிளாஸ்ப்பா? இந்த கிளாஸ். நான் கொண்டு போய் விட்டுறேன். தேங்க்ஸ் மேம், இட்ஸ் ஓகே, நீங்கள் போங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அப்பா வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாரு. எங்கள் ஜிம்மன் வந்து பார்த்துட்டு அந்த மிஸ்ஸோட கையை பிடிச்சிட்டு அவருமே போயிருப்பார். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு வழியாக வந்து இப்போ ஒரு வழியாக ஜிம்மனோட கிளாஸுக்கு வந்து வந்தாச்சு. கீதா மேம், சொல்லுங்கள் மேம், என்ன விஷயம்? என்ன இந்த பக்கம்? அதுவா மேம், இந்த பையன் உங்கள் கிளாஸ் தான். உன் பேர் என்னப்பா? ஜிம்மன். அங்கே அப்படியே டக்குன்னு அட்டெண்டன்ஸில் பார்க்குறாங்க. ஓ, நியூ ஸ்டூடெண்ட்டா? ஆமாம் மேம். ஓகே, நான் பார்த்துக்குறேன். ஓகே மேம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை கூட்டிகிட்டு வந்த மேம் வந்து கிளம்பிடுறாங்க. அவருமே அந்த கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ், இனிமேல் இவனும் நம்ம கிளாஸில் ஒருத்தன் தான், ஓகேவா? நியூ ஸ்டூடெண்ட். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. நீ போய் அந்த பெஞ்சில் உட்காந்துக்கோ. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் போய் அந்த பெஞ்சில் வந்து உட்கார்றாரு. இங்கே டக்குன்னு ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர், அது வேறு யாரும் இல்லை, தயாங்கும் ஜேகேவும் தான். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பேசுகிறாரு. என்னாச்சு, ஃபேஸே உந்த ஒரு மாதிரி சோகமாக இருக்குது? ஒன்றும் இல்லை. சரி, உன்னோட பேர் ஜிம்மனா? ஆமாம். ஜிம்மன், இங்கே பாரு, இப்போ நாங்கள் 2 பேரும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? சொல்லு, என்ன விஷயம்? ஏன் இப்படி ஃபேஸ் சோகமாக இருக்குது? அதுவா,
அம்மா அப்பா திட்டாங்க. எதுக்கு திட்டினாங்க அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த மனுஷனோட ஃபேஸு அப்படியே கொஞ்சம் கோபமாக மாறுது. அது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பெஞ்சை இப்படி தப்புன்னு தட்டுறாரு. அப்படியே அவங்க 2 பேரும் பேன்னு பார்க்குறாங்க. அது காரணம் அவதான், அந்த லக்ஷி பிசாசு அப்படின்றாரு. இங்கே என்னவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஸோ சும்மா அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, பெஞ்சை தட்டிட்டார் அந்த மனுஷன். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேன்னு பார்க்குறாங்க. அவ்வளோதான், நான் இந்த ஸ்கூல்லே சேஞ்ச் பண்ணேன், இல்லைன்னா நான் அந்த ஸ்கூலில் தான் இருந்திருப்பேன். சரியான பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல் ஸ்டோரியுமே சொல்கிறாரு. இங்கே ஜேகேக்கும் தயங்கும் தூக்கமே வந்துடுச்சு. 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு அப்படியே தூங்கிட்டானுங்க. எப்போ முடிப்பானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் அவ்வளோதான், என்னை என் வீட்டில் நல்ல புள்ள நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ சரியான ரோடி புள்ளன்னு சொல்கிறாங்க தெரியுமா, எல்லாம் அந்த லக்ஷ பிசாசால தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷரோட கோவத்தை அப்படியே வெளியே கொட்டுறாரு. ஆனால் அது ஜேகே தேவும் கேட்டுகிட்டே அப்படியே தூங்கிட்டானுங்க. அப்படியே நேரமாகுது, ஸ்கூல் முடியுது. இங்கே ஜிம்மனை அப்படியே அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிம்மனை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அந்த மேம் திரும்பி பார்க்குறாங்க. ஓ வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மேமே எழுந்து நிற்கிறாங்க. எங்களோட பசங்களை நான் கூட்டிகிட்டு போய்க்கிறோம், ஆனால் இவங்க 2 பேர் தூங்குறாங்களே அப்படியே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேவோட அப்பா ஜேகேவையும் தயங்கோட அப்பா தயங்கையும் தூக்கிக்கிறாங்க. ஓகே மேம், தேங்க்யூ, உங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டு. இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கிளாஸுக்கு வெளியே வரைக்கும் வராங்க. இதை அந்த மிஸ் ஏதோ ஒரு மிஸ்ஸை பார்த்துட்டு, என்ன மேம் என்ன எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் நார்மலாக தானே பேசுவீங்க, ஏன் அவங்ககிட்ட பேச மட்டும் திக்குது? ஐயோ இவங்க யாருன்னு தெரியாமல் நீங்கள் பேசாதீங்க. யார் இவங்க? பெரிய பிஸ்னஸ் மேன்ஸா? ஜியான் கிம் கம்பெனி இருக்குல்ல, ஆமாம், அந்த கம்பெனியோட சிஓஸ். என்ன சொல்கிறீங்க? அதனால தான் எனக்கு அப்படியே வாயில் திக்கிச்சு அவங்ககிட்ட பேசும்போது. அவ்வளோ பெரிய ஆளுங்களா இவங்க? அந்த கம்பெனி லீட் பண்ணுறவங்களே இவங்க தான், அந்த கம்பெனி ஆரம்பித்தவங்களே இவங்க தான். அந்த மிஸ்ஸு பார்க்குது. அவங்க 2 பேரும் அவங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய ஷாக்கு. இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவங்களாம் இந்த ஸ்கூலில் சேர்த்திருக்காங்க அவங்க பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேன்னு பார்த்துட்ருக்காங்க. இங்கே அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்களோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. இங்கே ஜிம்மனை பார்க்கலாம். வந்த உடனே எதாவது சண்டை பிடிச்சிருந்தா இந்நேரம் என் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்காதா, மிஸ் எதாவது சொல்லியிருப்பாங்கல்ல. இப்படியே இருக்கணும், புரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ரொம்ப நல்ல புள்ள மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அவரோட ரூம் போயிட்டு, எல்லாத்துக்கானும் இந்த லக்ஷி பிசாஸ் தான், கண்டிப்பாக ஒரு நாள் என் கையில் மாட்டாமையாக போயிடுவா, இப்போ வச்சு செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பிள்ளைத்தனமாக யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த நாளாகவே இங்கே தயங்கும் ஜேகேவும், ஐயோ நேற்று அவ்வளோ பெரிய கதை சொன்னான், எனக்கு தூக்கமே வந்துடுச்சு, இன்றைக்கி அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேக்குன்னு முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஜிம்மன் உள்ள வராரு. திரும்பி கதையை ஸ்டார்ட் பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்கள பார்க்குறாங்க. அப்போ ஜிம்மன் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லாவே பேசுகிறாரு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிம்மன் அந்த டாபிக் எடுக்கவே இல்லை. ஓகேவா? லக்ஷியை பற்றின டாபிக் எடுக்கவே இல்லை. அந்த மனுஷன் நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே அவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. அப்படி இருக்கவே இங்கே 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜிம்மன் இருடா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிருப்பார். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் ஜேகேவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு குரல், ஓய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. இங்கே டக்குன்னு ஜிம்மன் திரும்பி பார்க்குறாரு. இந்த ஸ்கூலில் உன்னை பார்த்ததே இல்லையே, நான் இந்த ஸ்கூலுக்கு நியூவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மேலே கீழமாக பார்க்குறாங்க. அது பார்த்திங்கன்னா ஜிம்மனோட சீனியர்ஸ், அதாவது இப்போ ஜிம்மன் சின்ன வயசா, அவங்களோட கொஞ்சம் பெரிய வயசு. எப்படின்னா அவங்க ஒரு 8th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கலாம்னு வச்சுக்கலாம். அந்த 8வது படிக்கிற வயசுலேயே அவங்களோட சின்ன பசங்க இருக்காங்களா, அவங்ககிட்டலாம் இந்த மாதிரி ரேகன் புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கவே பார்த்திங்கன்னா இப்போ ஜிம்மன் கையங்கலமாக மாட்டிக்கிட்டார். அவங்ககிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் என்கிட்ட கொடு, நான் கொடுக்கணும்,
என்னோடய காசு எங்கள் அப்பா எனக்கு தந்தாங்க ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட, அவங்களால தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் வந்து அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்ருக்காரு. எங்கள் தயாங்கும் ஜெய்க்கவும் எங்கேயோ போகிறேன்னு போனால் எவ்வளோ நேரம் ஆகுது, கிளாஸே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே 2 பேரும் வரானுங்க. பார்த்தா வந்து ஜிம்மன் வந்து யார்கிட்டயே மாட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, டேய் பாடுறா சீனியர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கடைன்னு வராங்க. அண்ணா எங்கள் ஃப்ரெண்டு தானா, விட்டுருங்க. நீங்கள் சொன்னால் விட்டுருவோம்மா, ஃபஸ்ட்டு காசு கொடுக்க சொல்லு, விட்டுரும். எங்கே ஜிம்மனு, அதெல்லாம் நான் எது கொடுக்கணும், என்னோடய காசு, உங்ககிட்ட நான் எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து அடம்பிடிக்கிறாரு. இங்கே டக்குன்னு தயங்க ஜெயிக்கவோ, ஆமாம் அது அவனோட காசு, நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க, ஹலோ நாங்கள் உங்களோட சீனியர்ஸ், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது நீங்கள் செய்யணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கேலை வந்து எடுக்கிறாங்க அடிக்கிறதுக்கு. ஓகேவா, இப்போ மட்டும் காசு கொடுக்கல அடி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணவே இப்போ 3 பேருக்குமே ஒரு பயம் வருது. அது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெரிய அந்த மரக்கட்டை ஸ்கின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க போல். இப்போ நம்ம சின்ன பசங்களை எதுவும் பண்ண முடியாது, ஸோ இந்த மாதிரி அடித்து வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்ட் தாட்டு. இப்போ என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியல, வகையாக வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை பார்த்துட்டு இருக்கவே இப்போ வந்து ஜிம்மன் ஏதோ வந்து கண்ணை காட்டுறாரு. லைக் வந்து அப்படியே வந்து எதையும் பார்த்து கண்ணை காட்டுறாரு. இங்கே வந்து அவங்க 2 பேர் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டுறாரு. அப்போ அந்த குரூப் ஹெட் இருக்கார்ல, அவரோட மெயின்லேயே வந்து தயாங்க வந்து அடிச்சிடறாரு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே கீழே வெளில போச்சு சுருகிட்டு. மச்சா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேர் பண்ணிக்கிறாங்க. இங்கே இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கடன்னு கிளாஸ்க்கு ஓடிட்டானுங்க. அப்படியே 3 பேரும் 3 பாரி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்பாடா எப்படியே தப்பிச்சோம். இருந்தாலும் ஜிம்முன்னு செம்ம ஐடியாடா, எப்பட்றா நான் கண்ணாலே பேசிக்கிறீங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்குறாரு. இல்லை நான் என்ன சொன்னேன், கண்ணாலே வந்து இப்படி கண்ணை காட்டினேன், அவனுக்கே அது தானாக புரிஞ்சிருச்சு, நான் எதுவும் சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்கிறாரு. இங்கே அப்படியே 3 பேர் அப்படியோ ஆனந்தமாக இருக்காங்க. நம்ம சீனியர்ஸை வந்து நாமளே வச்சு செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த 8th பசங்க பார்த்திங்கன்னா வந்து அவங்க மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான் அவன் அங்கே அடிச்சிருப்பா, இன்னும் வலிக்குதுடா, சின்ன பையன் தானே அவன் அடிச்சுதான் உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கையை வைக்கிறேன். சே என்னடா பண்ணுற, இல்லை வலிக்குதான்னு கேட்டேன், வலிக்குதுன்னா வாயால் கீழே கையை வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண கேட்குறா அவ. அவங்க 3 பேரும் எதாவது செஞ்சே ஆகணும், என்ன செய்யுது. ஸோ அந்த 8th பசங்க பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பேட் கைஸ் மாதிரி தான். இந்த கஞ்சா பீடி அது எல்லாமே வந்து இந்த வயசுல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல். ஓகேவா, இந்த சின்ன வயசுல இப்படிப்பட்ட பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாதிரி பார்க்கணும், அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே வந்து யோசிக்கிறானுங்க. எல்லாருமே ஓகே இந்த பிளான் வந்து செயல்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டானுங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவங்களோட கிளாஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா வந்து இவங்களோட கிளாஸ் எதுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே போயிட்டு இவங்களோட பேக்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து செக் பண்ணுறாங்க. எந்த பேக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரியல. ஆனால் வந்து இவங்களுக்கு என்னென்னு தெரியும்னா வந்து ஜிம்மனோட பேர் மட்டும் தெரியும் போல். டக்குன்னு எல்லோரோட பேக்கில் இருக்க நோட்ஸையும் அப்படியே திறந்து பார்க்குறாங்க. ஏன்னா பேர் வந்து எழுதியிருக்கும்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து ஜிம்மனோட பேக் வந்து கிடச்சிருச்சு. இதில் வைக்கிறான்டா ஆப்பு, எவ்வளோ தைரியம்தான், என்கிட்டயே வம்பு வளர்த்துருப்பான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மனோட பேக் பக்கத்தில் அப்படியே இன்னும் 2 பேக் எடுக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா தானே உட்காருவாங்க. அதனால் அந்த 2 பேக்லேயும் வந்து அந்த கஞ்சா அந்த பொருள்லாம் வந்து வைக்கலான்னு போகும்போது டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு, என்னடா சவுண்டு, அதாவது நாய் குலைக்கிற சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வைக்க போகிறானுங்க. இருந்தாலும் திரும்பி அப்படின்னு சொல்லி சவுண்டு வருது. என்னடா சவுண்டு பாருங்கடான்னு சொன்னோன்னே டக்குன்னு பார்க்குறாங்க. பார்த்தா பிரின்சிபல்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பேன் நிற்கிறாங்க. கையில் வேறு அந்த கஞ்சாலாம் இருக்குது. என்ன பண்ணுறீங்க கிளாஸில், அது சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது ப்ரேயருக்கு போகலையா. ஸோ இது எல்லாமே நடக்கிறது பார்த்திங்கன்னா வந்து காலையில் டைமில். ஓகேவா, ஸோ எல்லாம் ப்ரேயருக்கு போன பின்னாடி வந்து இவங்க பேக்கில் வச்சு மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களாம் ஆன்னு பார்க்குறாங்க. கையில் என்னது, கையில் ஒன்றும் இல்லையா சார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மறைக்கிறானுங்க.
ஒழுங்கு மரியாதை இது என்னன்னு சொல்லிடு, இல்லைனா ஐ வில் கால் த போலீஸ். ஓகே, ஒழுங்கு மரியாதை என்னன்னு சொல்லுங்கள். அது சார், இது வேலைக்காகாது சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டாங்க. சார் இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாமல் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ வெளியில் தெரிஞ்சு போச்சுன்னா வந்து அசிங்கமாயிரும். அதை தாண்டி வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்களோ தெரியாது அப்படின்னு சொல்லி பயத்தில் வந்து பிரின்சிபல் கிட்டே வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தா வந்து பிரின்சிபலுக்கு பின்னாடி ஜிமன், ஜேகே, தயாங் 3 பேர் இருந்திருப்பானுங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அவங்க வந்து பார்த்துட்டாங்க முன்னாடியே. வந்து ஏதோ வந்து கிளாஸ்க்கு வந்து அந்த வாட்டர் பாட்டில் வந்து யாருக்கோ எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க போல். அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பிரின்சிபலே இவங்க வந்து 3 பேர் கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க கிளாஸ்க்கு. என்னோடய ஸ்கூலுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பசங்க இருக்காங்களா, என்னால் நம்பவே முடியல சார். சார் கண்டிப்பாக இது நான் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து போலீஸ் கால் பண்ணல. இருந்தாலும் வந்து இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த கேங் லீடர் வந்து அப்படியே வந்து ஜிம்மனையும் எல்லாரையும் முறைக்கிறான். ஸோ ஜிம்மனுமே ஒரு மாதிரி முறைச்சிட்டு தான் வந்து கிளாஸ்க்குள்ளே போயிருப்பார். இங்கே டக்குன்னு வெல்டன் பாய்ஸ், நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்ததுனால தான் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுது. ஆமாம், அவங்க எதுக்கு உங்கள் பேக்கில் அதை வைக்க பார்த்துருக்காங்க? இல்லை சார், எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. இந்த வயசில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் கேட்க, இல்லை சார் நேற்று அவங்க எங்களை புள்ளி பண்ணாங்க, அதுக்கு நாங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டோம். என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் வந்து கேட்குற ஃப்ரெண்ட்லியாக தான். அப்போ வந்து அந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது அப்படியே வேண்டு பார்க்குறாரு. சின்ன பசங்களை வந்துட்டு என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரின்சிபல் வந்து அந்த பசங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்து கால் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் இல்லாமல் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து பிரின்சிபல் வந்து சொல்கிறாரு, உங்கள் பசங்க கொஞ்சம் அடிக்கிறானுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அப்படியே அவங்களோட பேரண்ட்ஸுக்குள்ள அப்படியே கண்ணன் தண்ணி வருது. இந்த வயசில் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் ரூம்லேயே வந்து அந்த பசங்களை போட்டு அடிக்கிறாங்க. என்னடா பண்ணி வச்சுருக்க, உனக்கு என்னடா வயசாகுது, உன்னை ஸ்கூலுக்கு அமிச்சா இந்த வேலை தான் பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸுமே அவங்களோட பசங்களை போட்டு அடிக்க எங்கள் பிரின்சிபல் நிறுத்துங்க அப்படியே எல்லாம் பார்க்குறாங்க. இது ஸ்கூல், உங்கள் வீடு ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, நாளைக்கே நான் டிசி தரேன். சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி வந்து பயந்துட்டாங்க. என்ன டிசிலாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. நான் டிசியில் எதுவுமே நான் பண்ண மாட்டேன், ஓகேவா? ஜஸ்ட் உங்கள் பசங்களை மட்டும் என்னோடய ஸ்கூலை விட்டு கூட்டிகிட்டு போயிருங்க. ஓகே ஓகே சார், இனிமேல் இந்த பக்கம் இந்த பசங்க வரவே கூடாது, புரியுதா? புரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களை எல்லாமே அடித்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது வந்து அப்போ தான் பிரேக் டைமாக இருக்கும் போல். ஜிம்மன், ஜேகே, தயாங் 3 பேருமே வந்து அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அப்போ அந்த குரூப் லீடர் வந்து 3 பேரையும் அப்படியே முறைச்சிட்டே அங்கேருந்து கிளம்பியிருப்பார். அவங்க 3 பேரை இதை வந்து நோட் பண்ண கிடையாது. என் வாழ்க்கையிலே நீங்கள் விளையாடிட்டீங்களா, ப்ளஸ் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அந்த பையன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா அவ்வளோ திட்டுறாங்க. ஏண்டா உனக்கு என்னடா வயசாகுது, இந்த வயசில் கஞ்சாவா, உன்னை நம்பி தானே ஸ்கூலுக்கு அனுப்பணும், நீ ஒரு நல்ல பையன் தான் நினச்சோம், பார்த்தா இந்த வேலையில் பண்ணிட்டு இருக்க, ஆனால் நீ இப்படி ஒரு வேலை பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே திடீரே போயிடுறாங்க. இங்கே வந்து அவங்க அப்பாவுக்கு செம்மக்கம் வந்து அந்த பையனை அடி அடித்து வெளுத்துட்டாரு. இனிமே அந்த கஞ்சா பக்கம் போனன்னு தெரிஞ்சுது, உன்னை உசுரோடு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே திட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த பையனுக்கு ரொம்ப மனத உடைச்சல் ஆகிடுச்சு. இந்த விஷயம் வந்து என்ன தான் உள்ளுக்குள்ளேயே இருந்தாலும் வந்து எப்படி லீக் ஆகல அந்த மாதிரி வந்து அந்த ஸ்கூல் ஃபுல்லாமே லீக் ஆகி கொஞ்சம் வெளியில் அப்படி தெரிஞ்சிருச்சு. இவங்களுக்கு தெரிஞ்ச பசங்களுக்கெலாம் தெரிஞ்சு அது அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பெரிய இஷ்யூவே ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து அவங்க அம்மா அப்பாக்கெலாம் ரொம்ப அவமானம் ஆகிடுச்சு. அந்த பையனுமே கொஞ்சம் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறான். அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இப்போ வெளியே தலை காட்டவே முடியல. இந்த மாதிரி ஒரு பையனை பெற்று வச்சதுக்கு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுகிறாங்க. ஸோ அது வந்து கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக வந்துட்டுருக்கு. அந்த பையனுக்குமே அப்படி தான் இருக்குது. அவங்க மட்டும் அங்கே வரலன்னா என்ன இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் மேலேயும் செம்ம கோவத்தில் இருந்துட்டுருக்காரு அவர். இப்போ இதை அப்படியே விட்டுட்டு நம்ம ஜிம்மன், ஜேகே, தயாங்கா பார்க்கலாம். ஓகே, ஸோ அவங்க 3 பேரும் இப்போ வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காங்க. ஓகேவா?
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விமன் கோக்கோட பாண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடுச்சின்னு சொல்லிக்கலாம். எப்படின்னா வந்து இப்போ 3 பேரில் யாராவது ஒருத்தர் மேலே கையை வச்சா போதும், அடுத்த நிமிஷமே சட்டையை பிடிச்சிட்டு எவன்டா என் ஃப்ரெண்டு மேலே கையை வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போயிடுவானுங்க 3 பேரும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒற்றுமையாக இருந்துகிட்ருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கவே வந்து இப்போ எங்கே இருக்காங்கன்னா அந்த கிரவுண்டில் வந்து வச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரோட சேர்த்து இன்னும் 2 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி வந்து இன்னும் 5 பேர் நிற்கிறாங்க. அப்படியே சாரி கேட்க முடியுமா? முடியாது. என்னடா பண்ணுவ? அப்போ சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த குரூப்போட லீடர் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறா. எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணியிருப்ப? அப்படி தானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கும் அந்த குரூப் லீடருக்கும் சண்டை நடக்குது. அப்புறம் வந்து ஜேகேவும் தயாங்கும் வந்து மற்ற பசங்களாம் போட்டு பொழக்கிறானுங்க. அப்புறம் அந்த 2 பசங்களாம் பார்த்தா அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அடிக்கிறாங்க, அடி வாங்குறாங்க. அந்த மாதிரி வந்து அந்த மண்ணெல்லாம் உருண்டு பெருண்டு சட்டையை கிழிச்சு அப்படி வெறித்தனமாக சண்டை போட்டுருக்கவே வந்து அப்படியே அந்த கிளாஸ்லேருந்து நிறைய பேர் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ பிடி டீச்சர் வந்து டக்குன்னு வந்து என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை வந்து விலக்கி விட்டுருப்பாங்க. என்னென்ன பிரச்சனை உங்களுக்குள்ள, இதுக்கூட இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, அவங்கள கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி சொல்லவே நிறுத்துங்க அப்படின்னு எல்லாம் அமைதியாகிட்டானுங்க. ஜேசன் என்னடா பிரச்சனை? அவங்கள கேளுங்க. ஷோ இவங்க திருந்த மாட்டானுங்க, வாங்க பிரின்சிபல் ரூம் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே யாருமே வந்து எதுவும் சொல்லாமல் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. இங்கே நான் இவங்களை பிரின்சிபல் ரூமுக்கு தானே கூட்டிகிட்டு போகிறேன், இவங்க என்னமோ வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரிப்புக்கு போகிற மாதிரி ஜாலியாக வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பிடி டீச்சர் வந்து திரும்பி பார்க்குறாரு. என்ன சார் என்னாச்சு? என்ன ஆச்சா? இப்போ நம்ம எங்கே போகிறோம்? பிரின்சிபல் ரூமுக்கு. என்னடா ஊஞ்சல் ஒரு பையன் தெரியல, பிரின்சிபல் ரூமுக்கு போகிறோம்டா. அதான் பிரின்சிபல் ரூம் தானே போகிறோம், இதில் என்ன சார், வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குரூப்புமே போகுது முன்னாடி. என்ன இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியலையே. உண்மையிலேயே வந்து பிரின்சிபல் ரூமுக்கு தான் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அது பிடி டீச்சருக்கே வந்து குழம்பிடுச்சு. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ரூமுக்கு எல்லாமே போகிறாங்க. பிரின்சிபல் ரூமுக்கே வந்தாச்சு, இவங்க முகத்தில் ஒரு பயத்தை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டுருக்கவே இங்கே அப்படியே ஜிமன் ஜேகே தயாங் வந்து ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வராங்க. இங்கே அப்படியே அந்த பிரின்சிபல் வந்து பார்க்குறாரு. டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிடி டீச்சரே பார்க்குறாரு. ஸோ அந்த பிடி டீச்சர் வந்து இப்போ தான் வந்து புதுசாக வந்திருப்பாங்க போல். ஏன்னா மறுபடியுமா இவங்க எத்தனை டைம் இந்த மாதிரி சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடி டீச்சர் வந்து ஆணை பார்த்துட்ருக்காரு. எத்தனை வாட்டிடா சண்டை போடுவீங்க? இப்போ எந்த காரணத்துக்காக சண்டை போட்டு தொலைஞ்சிருக்கீங்க? அதுவா சார், ஐஸ்கிரீமுக்கு. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குற அந்த பிரின்சிபல். ஸோ என்னால் இவங்களை ஸ்கூலில் விட்டவும் தூக்க முடியல. ஏன்னா இவனுங்க வந்து பெரிய ஆளோட பசங்க வேறு. இந்த பக்கம் இருக்கிற குரூப்பில் அந்த லீடரும் அந்த ஜேசனும் வேறு பெரிய ஆளோட பையன்தான். என்னால் இவங்களை வச்சு சமாளிக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் அப்படியே அழுறாரு. சார் என்ன சார் நீங்கள் அழுறீங்க? ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க. டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடி சாரை துரத்தி விட்றாரு. என்னாச்சு, ஏன் இவ்வளோ கடுப்பாகிறாரு? இதுக்கு முன்னாடி இவங்க என்ன இவ்வளோ சண்டை போட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடி சார் ஆடு பார்த்துட்டு போயிருப்பார். இங்கே பாரு, இதே லாஸ்ட் வார்னிங் இல்லை, இது லாஸ்ட் வார்னிங்கெல்லாம் இருக்க முடியாது, ஏற்கனவே நிறைய வார்னிங் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து விமன் குக்கோட அம்மா அப்பாவுக்கும் இந்த ஜேசன் குரூப்போட அம்மா அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிவிட்டு என்ன சார் பிள்ளைய பெற்று வச்சுருக்கீங்க, என்ன பெற்று வச்சுருக்கீங்க, இன்றைக்காவது ஒன்றும் சண்டை இல்லாமல் இருக்காங்களா? இப்போ பார்த்தாலும் சண்டை வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி பாருங்கள் துணியெல்லாம் கிழிச்சிட்டு வாரத்துக்கு ஒரு நாளாவது வந்துடுவாங்க. ஐயோ சார் என்ன சார் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் வந்து விமன் கோக்கோட அம்மா அப்பாவும் அந்த ஜேசனோட அம்மா அப்பாவும் பிடிச்சிக்கணும் கண்டபடி திட்டுறாரு. இங்கே அப்படியே பேரண்ட்ஸ்லாம் அவங்களோட பசங்க வந்து பார்க்குறாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து விமன் கோக்கோட அம்மா தான் வந்திருக்காங்க, அப்பாலாம் வரல. ஓகேவா? ஸோ அவங்கள வந்து அப்படியே வந்து அவங்க பசங்க வந்து ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இங்கே வந்து அவங்களுமே எங்கேயோ போயிருப்பாங்க, ஏதோ பேசிக்கல. ஏன்னா வந்து மாதம் இவங்க இந்த மாதிரி சந்திக்கிறதுனால வந்து அவங்க எதுவும் பேசி சண்டைலாம் போட்டுக்க மாட்டாங்க. ஓகேவா? எங்கள் அப்படியே பார்த்துட்டு என்னடா உனக்கு பிரச்சனை? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? மாதத்துக்கு ஒரு நாளாவது எங்கிட்ட ஸ்கூலுக்கு வர வைக்கிறீங்க, கடுப்பாகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரோட அம்மாவும் புலம்புறாங்க. இங்கே டக்குன்னு ஜிம்மின மாதத்துக்கு ஒரு நாள் வரதே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, நாங்கள் டெய்லி வரல, எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றாரு. இங்கே அப்படியே ஜிம்மினோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாரு, வீட்டுக்கு வந்து நான் வெளுத்து போடுவேன், ஒழுங்கு மணி இது சொல்லி என்ன நடந்துச்சு?
ஒன்றும் நடக்கலையே. ஸோ ஜிம்முன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உளறுவாயி, மற்ற 2 பேர் அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. என்ன கேட்டாலும் வந்து வாயிலேருந்து உண்மை வராது. ஆனால் அந்த மனுஷன் வந்து உண்மையை வந்து கக்கிடுவார். சொல்லுடா, அது சாக்லேட்டா? ஆனால் அவங்க ஏதோ ஐஸ்கிரீமுக்கு அடிச்சுக்கிறதா சொன்னாங்க. அதுவா அப்படி சொல்லிட்டு ஜிம்முன்னு வந்து சொல்கிறாரு. அவங்க குரூப்லேருந்து ஒரு பையன் வந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தானா, அந்த சாக்லேட் பார்க்க எங்களுக்கும் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. என்ன பண்ணோம், அந்த சாக்லேட்டை வந்து சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாவே இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டேன், இந்த வாயில் அப்படி நல்லா இல்லடா சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவன் கையிலே கொடுத்துட்டேன். அதான் நான் சாக்லேட் திரும்பி கொடுத்துட்டேன்ல, இருந்தாலும் அவன் தான் என்கிட்ட சண்டை போடுச்சான் ஆண்டி, வேறு எதுவும் நான் பண்ணல. அப்படியே அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அந்த பசங்க நல்ல பசங்க தான், இதுங்க தான் சரியான கேடிங்களாக இருக்குங்க. இங்கே டக்குன்னு ஜிம்மனோட அம்மா அப்படியே ஜிம்மனோட காதை பிடிச்சி திருக்குறாங்க. அம்மா வலிக்குதுமா. உனக்கு தான் வந்து வீட்டிலே அவ்வளோ சாக்லேட் வாங்கி வச்சுருக்கா, அது உட்காந்து தின்ன வேண்டியது, மற்றவங்க சாக்லேட் இது கூட பிடிங்கி தின்ற. இல்லைம்மா கொஞ்ச நாள் சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன மணி சாப்பிடாம இருக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட காதை பிடிச்சி திருங்குறாங்க. மற்றவங்கள அப்படியே திருக்குறாங்க. அம்மா வலிக்குதுமா. உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், சண்டை பிடிக்காது, அமைதியான சண்டை பிடிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே சரி திட்டு உழுது. வீட்டு போனதுக்கப்புறம் ஜிம்மனுக்கு செம்மையாக அடி உழுது. இங்கே தயாம் ஜேகேக்கு அப்படி இல்லை, ஓகேவா? ஆனால் திட்ட தான் செய்கிறாங்க. ஆனால் ஜிம்மன் தான் செம்மையாக அடி வாங்குறாரு போல் வீட்டில். ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அந்த மனுஷன் தான் கத்துறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஆகுது, 3 பேருமே வந்து ஸ்கூலுக்கு வரானுங்க. இங்கே வந்து எங்கள் 2 பேரும் அடி வாங்கியிருக்க மாட்டேங்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ஜேகே வந்து தலையாடுறாங்க. ஆனால் நான் வீட்டில் எவ்வளோ அடி வாங்கினேன் தெரியுமா, பெண்ணு நிமித்திட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை அவங்க 2 பேரும் அப்படியே சிரிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்காதுங்களா என்ன நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 3 பேருக்குள்ளேயே சண்டை போயிட்டுருக்கு, ஓகேவா? இப்படி தான் வந்து 3 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்லா ஜாலியாகவே போயிட்டுருக்கு. ஸோ இவங்க வந்து இப்போ வந்து அப்படியே சும்மா வெளியே நடந்து போயிட்டுருக்குள்ள இவங்கள யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். நிச்சயம் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். பாய். ஸோ நாளைக்கு வந்து ஜெயப்போட ஒன் ஷாட் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள். பாய்.